அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நேத்ரா. நான் ஏபிஜே அப்துல் கலாமின் குட்டி கதையை கூற வந்துள்ளேன். உங்களது கனவுகளை துளைத்துவிட்டு பின்வாங்கக்கூடாது. பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை விட்டு ஓடக்கூடாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த விழாவில் அப்போ இருந்த குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் வருகை தந்துள்ளார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல, அப்துல் கலாம் ஐயாவிற்கு மாணவர்களை கொண்டால் ரொம்ப பிடிக்கும். மாணவர்களை எங்கு சந்தித்தாலும் சிறப்புரை வழங்குவார். அந்த மாதிரி அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க எல்லா மாணவர்களுக்கும் சிறப்புரை வழங்கினார். அந்த சிறப்புரையில் கேள்வி பதில் உண்டு. அந்த கேள்வி பதிலுக்கான நேரமும் வந்தது. ஒரு மாணவன் எழுந்துச்சு, கனவு காணலாம், கனவு நினைவாக்க உழைக்கணும்னு சொன்னீங்களா ஐயா? எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, அதுக்கு எப்படி ஐயா நான் கனவு காண்றது அப்படின்னு கேட்டான். அது கலாம் ஐயா சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு பெரிய காட்டில் பறவைகள் விலங்குகள்லாம் வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகளுக்கான குணம் என்ன? காலையில் உணவு தேடுவது, நைட்டு போய் கூண்டில் அடையிறது. அந்த மாதிரி தான் ஒரு நாள் பண்ணிருந்தோம். மேகமெல்லாம் இருண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ பறவைகள்லாம் கூட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பறக்க முடியாத பறவைலாம் ஓரமாக நின்றுச்சு. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் அது இலக்கு என்னமோ நோக்கி போச்சு. அதோட இலக்கு என்ன? உணவு தேடுறது. அது கொஞ்சம் மேலே மேலே போக போக மேகத்துக்கு மேலே ஒரு கட்டத்தில் மேகத்துக்கு மேலே போயிடுச்சு. மேகத்துக்கு கீழே தானே மழை பெய்யும், மேகத்துக்கு மேலே மழை பெய்யாதுல, அதனால் மேகத்துக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அதோட இலக்கை உணவு, அதோட இறகுகளோட வலிமையை வச்சு மேலே மேலே போச்சு. அது இலக்கதமாக நோக்கி அது போயிடுச்சு. மாணவர்கள் நீங்களும் உங்கள் இலக்கியதமாக நோக்கி போகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் கால் கடியில் போட்டு உங்கள் இலக்கியதமாக நோக்கி போகணும். நன்றி.